இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா பதிலுக்கு பதில் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கியாவும் பதிலுக்கு பதில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பதிலுக்கு பதில் சவால் விட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மிஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னடி நீ ஓவராக பேசிட்டே போயிட்டுருக்கு இலக்கியா, நான் ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கு கெஸ்ட்டு, எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்க போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அமைதியாக ஆயிட்டாங்க நம்ம இலக்கியா. என்ன தாண்டி பண்ணுவேன், பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஓனரை கூப்பிட்டு, சார் இங்கே கொஞ்சம் வாங்க, இவங்க என்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்க மாட்டேன்றாங்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, இவங்கெல்லாம் பயங்கர டீசெண்டானவங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் பொய் சொல்கிறேன்னா, உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு எனக்கு பொய் சொல்கிறது தான் வேலையா, அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே மேடம் கரெக்டாக பார்த்துப்பாங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ பேசுறி பார்ப்போம், இப்போ பேசு, எப்படி அடக்கணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ளத்தனமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட சொல்லி மாட்டை விட்டுட்டுருக்காங்க. நாம்பளாம் சின்ன வயசில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அம்மா அப்பா கிள்ளிட்டோம் இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம அஞ்சலி. சரி ஓகே என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் மோகம் சொல்லிச்சுக்கிட்டே கேட்க, என்னடி இப்படி நான் உன் பிச்சை எடுத்த திங்க வந்திருக்கேன், காசு கொடுத்து சாப்பிட வந்திருக்கேன், மரியாதையாக மேடம் அப்படின்னு சொல்லு, இல்லைன்னா மறுபடியும் உங்கள் ஓனரை கூப்பிட வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சூடாக போயிட்டு ஒரு ஹாட்டாக ஒரு பப்பாயா ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்ன இளவடி குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்ற இந்த சமயத்தில் பப்பாளி பழம் சாப்பிட்றன்றே குழந்தை கலைஞ்சிராதா அப்படின்னு சொல்லும் பொழுது இவளுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்காங்க அஞ்சலி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்னுடைய குழந்தைங்க ரெண்டும் ஹெல்த்தியாக இருக்குது, உன்னெல்லாம் எதிர்த்து போராடினோன்னா எங்கள் பசங்க கூலாக இருந்தால் பத்தாது, ஹாட்டாக இருந்தால் தான் பத்தும், நீ பப்பாயா ஜூஸை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இலவாவது குடிச்சு தொலைனி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.